أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. மக்கத்து காஃபிர்கள் போருக்காக செய்த ஆயத்தங்களின் சில நிலைகள் எடுத்துரைக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக மேற்கொண்டு இவ்வாறு விளக்கம் வருகிறது. உமையா பின் ஹல்ஃப் என்ற ஒருவன், இன்னொருவன் அபூலஹப் என்பவன் ஆவான். இந்த ஆயத்தம் செய்யப்பட்டு கொண்டிருந்த போது இவர்கள் இருவரும் போருக்கு செல்வதிலிருந்து சிறிது தயக்கம் காட்டினார்கள். இதன் விளக்கத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: இந்த போருக்காக குறைஷிய தலைவர்கள் எல்லாரையும் அழைத்து செல்ல வேண்டுமென எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் உமையா பின் ஹல்ஃப் போருக்கு செல்வதிலிருந்து தவிர்த்து கொண்டிருந்தான். மக்காவின் ஒரு தலைவன் உக்பா பின் அபி முஈத் உமையாவிடம் வந்தான். அவனிடம் நறுமணம் தரும் வாசனை திரவியத்தை வைத்துவிட்டு, அபூலாலாவே, நீ பெண்கள் பூசிக்கொள்ளும் இந்த வாசனை திரவியத்தை எடுத்துக்கொள், ஏனென்றால் நீயும் பெண்களைச் சேர்ந்தவனாவாய், உனக்கும் போருக்கும் என்ன இருக்கிறது என்று கூறினான். பிரிதோர் அறிவிப்புக்கு ஏற்ப அபு ஜஹல் உமையாவிடம் வந்தான். அவனிடம், நீ மக்காவின் தலைவர்கள் மற்றும் கண்ணியத்திற்குரியவர்களில் ஒருவனாவாய், நீ போரிலிருந்து பின்வாங்குவதை மக்கள் பார்த்துவிட்டால் அவர்களும் நின்று விடுவார்கள். எனவே எங்களோடு கண்டிப்பாக புறப்படு, வேண்டுமானால் ஓரிரு நாள் பயண தொலைவு வரை செல், அதற்கு பிறகு திரும்பி வந்து கொள் என்று கூறினான். உண்மையில் உமையா போருக்கு செல்வதற்கு அஞ்சியதன் காரணம் என்னவென்றால், அவன் கொல்லப்படுவது பற்றி ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்து வைத்திருந்தார்கள். அது பற்றி அவனுக்கு தெரிந்திருந்தது. புகாரியில் ஹஸ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து இவ்வாறு அறிவிப்பு வருகிறது: ஹஸ்ரத் சஅத் பின் முஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் உம்ரா செய்யும் எண்ணத்தில் சென்றார்கள். அவர்கள் உமையா பின் ஹல்ஃபிடம் தங்கினார்கள். உமையாவுடன் அவர்களின் பழைய பழக்கம் இருந்தது. உமையா சிரியா பக்கம் செல்லும் பொழுது மதினாவை கடந்து செல்லும் போதெல்லாம் ஹஜ்ரத் சஅத் அவர்களின் வீட்டில் தங்குவது வழக்கம். உமையா ஹஜ்ரத் சஅத் அவர்களிடம், இப்போது காத்திரு என்று கூறினான். அவர்கள் உம்ரா செய்ய விரும்பினார்கள். அவன், இப்பொழுது காத்திரு, மதிய நேரம் ஆன பிறகு மக்கள் கவனமற்ற இருக்கையில் சென்று வலம் வந்து கொள் என்று கூறினான். முஸ்லிம்களுக்கு இருந்த எதிர்ப்பு காரணமாக இந்த முன்னெச்சரிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஹஜ்ரத் சஅத் அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கும் போது, மதியமானது, அவர்கள் வலம் வர ஆரம்பித்தார்கள். வலம் வந்து கொண்டிருந்த போது அபூ ஜஹலை பார்த்தார்கள். அவன், இது யார் காபாவை வலம் வருவது என்று கேட்டான். ஹஜ்ரத் சஅத் அவர்கள், நான் தான் என்று கூறினார்கள். அதற்கு அபூ ஜஹல், நீ நிம்மதியாக காபா ஆலயத்தை வலம் வந்து விடுவாயா? நீயோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவருடைய தோழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளாய் என்று கூறினான். ஹஜ்ரத் சஅத் அவர்கள் ஆமாம் என்று கூறினார்கள். அப்பொழுது அவர்கள் இருவரும் ஒருவர் மற்றவரை பழித்து கூறினார்கள். அதாவது, அபூ ஜஹல் அவர்களுக்கு சவால் விடுத்தான், நீ எவ்வாறு வலம் வர முடியும்? நீயோ ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களைச் சேர்ந்தவனாவா என்று கூறினான். எவ்வாறு இருப்பினும் அவர்கள், ஆமாம், நான் அடைக்கலமும் கொடுத்திருக்கிறேன், வலம் வரவும் செய்வேன் என்று கூறினார்கள். ஒருவர் மற்றவரை பழித்து கூற ஆரம்பித்தார்கள். உமையா ஹஜ்ரத் சாத் அவர்களிடம், சாதே, அபுல் ஹக்கமுக்கு எதிராக, இது அபூ ஜஹலுடைய புனைப்பெயராகும், உனது குரலை உயர்த்தாதே, ஏனென்றால் அவன் இந்த ஊரின் தலைவனாவான் என்று கூறினான்.
ஹதரத் சாத் அவர்கள் கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக, நீ என்னை பைத்துல்லாவை வலம் வருவதிலிருந்து தடுத்தால் நான் இதைவிட அதிகம் கடுமையான தண்டனையை உருவாக்கி விடுவேன். அது என்னவென்றால், மதீனாவை கடந்து செல்லும் உங்களுடைய வியாபார வழியை, அதாவது சிரியாவின் வியாபார வழியை அடைத்து விடுவேன் என்று கூறினார்கள். ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறி வந்தார்கள், உமையா ஹதரத் சாத் அவர்களிடம் உனது குரலை உயர்த்தாதே என்றே கூறி வந்தான். அவர்களை தடுத்து வந்தான். ஹதரத் சாத் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. உமையாவிடம், நீ விலகியிரு, அவனுக்கு உதவியாக ஆதரவாக நிற்காதே, அதாவது அபூ ஜஹலுக்கு ஆதரவாக நிற்காதே. நான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை கேட்டேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை அன்னார் கொல்லப்போவதாக கூறி வந்தார்கள், அதாவது நீ கொல்லப்படுவது பற்றி முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள். மற்றொரு அறிவிப்பில் அந்த மக்கள், அதாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் உன்னை கொல்லப்போகிறார்கள் என்று வந்துள்ளது. உமையா, என்னையா என்று கேட்டான். ஹதரத் சாத் அவர்கள், ஆமாம் உன்னைத்தான் என்று கூறினார்கள். பிறகு உமையா, மக்காவில் வைத்தா என்று கேட்டான். அதற்கு ஹதரத் சாத் அவர்கள், இது எனக்கு தெரியாது என்றார்கள். இதை கேட்ட உமையா, இறைவன் மீது ஆணையாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை கூறினார்கள் என்றால் பொய்யாக கூற மாட்டார்கள் என்று கூறினான். பிறகு அவன் தன் மனைவியிடம் திரும்பிச் சென்று, யஸ்ரபை சேர்ந்த என் சகோதரர் என்ன கூறினார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அவள் என்ன கூறினார் என்று கேட்டாள். அதற்கு உமையா, அவர் கூறுகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கொல்லப்போவதாக கூறுவதை கேட்டுள்ளாராம். அதற்கு அவன் மனைவி, அல்லாஹ் மீது ஆணையாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் பேசுவதில்லை என்றாள். ஆக இந்த முன்னறிவிப்பால் தான் உமையா அச்சமடைந்திருந்தான். முஸ்லிம்களுக்கு எதிராக போர் புரிய செல்ல விரும்பவில்லை. ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், அவர்கள் பத்ர் களத்தை நோக்கி புறப்பட்ட போது உதவி கேட்பதற்காக பறைசாற்றுபவன் வந்தபோது உமையாவின் மனைவி அவனிடம், யஸ்ரபை சேர்ந்த உங்களுடைய சகோதரர் கூறிய அந்த விஷயம் உங்களுக்கு நினைவில்லையா என்று கேட்டாள். அப்போது அவன் புறப்பட வேண்டாம் என்று நினைத்தான். ஆனால் அபூ ஜஹல் அவனிடம், நீ இந்த ஊரின் தலைவர்களில் ஒருவனாவாய், ஓரிரு நாளுக்காவது எங்களோடு செல் என்று கூறினான். எனவே அவன் 2 நாள்களுக்காக அவர்களுடன் சென்றான். அல்லாஹ் அவனை கொல்ல வைத்து விட்டான். சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ஒரு கருத்தையும் எடுத்து கூறியுள்ளார்கள். அதாவது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கொல்வார்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவனை கொல்லவில்லை. ஆக விளக்கமளிப்பவர்கள் கூறுகிறார்கள், இதற்கு பொருள் அன்னார் அவன் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருப்பார்கள் என்பதாக இருந்தது. இல்லையென்றால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ உமையா பின் ஹல்ஃபுடைய சகோதரன் உபை பின் ஹல்ஃபை தவிர வேறு யாரையும் கொல்லவில்லை. அவனை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் கொன்றார்கள். விளக்கமளிப்பவர்கள் பிறகு கூறுகிறார்கள், ஹதரத் சாத் அவர்கள் உமையாவிடம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் உன்னை கொல்வார்கள் என்று கூறியிருக்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே கூறப்பட்டது போன்று அறிவிப்பில் அன்னார் அல்லது அன்னாருடைய தோழர்கள் கொல்வார்கள் என்றும் வருகிறது. எவ்வாறு இருப்பினும் இவன் கொல்லப்பட்டான். யார் கொன்றது என்ற விவாதம் தேவையற்றது. இது முன்னறிவிப்பாக இருந்தது, அது நிறைவேறிவிட்டது. இதே போன்று அபூலஹபும் போருக்கு செல்ல பயப்பட்டு கொண்டிருந்தான். அவன் தன்னிடத்தில் இன்னொரு மனிதனை அனுப்பியிருந்தான். தான் போருக்கு செல்லவில்லை. அவன் போருக்கு செல்லாமல் இருந்ததற்கான காரணம் ஆத்திகா பின் அப்துல் முத்தலிபுடைய கனவாக இருந்தது. அவன் ஆத்திகா கண்ட கனவு கையிலிருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டது போன்றதாகும் என்று கூறி வந்தான். அதாவது உறுதியான விஷயமாகும். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கமளித்தவாறு எழுதியுள்ளார்கள், 2 பேர் மட்டுமே இந்த போர் திட்டத்தில் கலந்து கொள்ள தயங்கினார்கள். அது அபூ லஹப் மற்றும் உமையா பின் ஹல்ஃப் ஆகியோர் ஆவர். ஆனால் அவர்கள் தயங்கியதற்கு காரணம் முஸ்லிம்கள் மீது அனுதாபம் கொண்டிருந்தார்கள் என்பது அல்ல. மாறாக அபுலஹபோ தன் சகோதரி ஆத்திகா பின் அப்துல் முத்தலிபுடைய கனவால் பயந்து வந்தான். அதை அவர் ஜம்சம் எனும் ஒற்றன் வருவதற்கு வெறும் 3 நாள்களுக்கு முன் குறைஷிகளின் அழிவு தொடர்பாக கண்டிருந்தார். உமையா பின் ஹல்ஃப் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் கொல்லப்படுவது தொடர்பாக செய்திருந்த முன்னறிவிப்பின் காரணமாக அஞ்சியிருந்தான். அதை பற்றி அவனுக்கு ஹதரத் சாத் பின் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக மக்காவில் தெரிந்துவிட்டிருந்தது. ஆனால் பேர் போன இந்த 2 தலைவர்கள் பின்தங்கி இருப்பதனால் பொதுமக்களான நிராகரிப்பாளர்கள் மீது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருந்தது.
எனவே மற்ற குறைஷிய தலைவர்கள் உத்வேகத்தையும் தன்மானத்தையும் ஊட்டி கடைசியில் இந்த இருவரையும் சம்மதிக்க வைத்து விட்டார்கள். அதாவது உமையாவோ தானே தயாராகிவிட்டான், ஆனால் அபூலஹப் இன்னொருவனுக்கு போதுமான அளவு பணம் கொடுத்து தன் இடத்தில் நிறுத்திவிட்டான். இவ்வாறு 3 நாள்கள் ஆயத்தத்திற்கு பிறகு 1000 பேருக்கு மேற்பட்ட துணிச்சலான போர் வீரர்களின் படை மக்காவிலிருந்து புறப்பட தயாரானது. இப்பொழுது இந்த படை மக்காவில் தான் இருந்தது. அப்போது சில குறைஷிய தலைவர்களுக்கு பனு கனானாவின் கிளை கோத்திரமான பனு பக்ர் கோத்திரத்தோடு மக்காவாசிகளின் தொடர்புகள் சீர்கெட்டுள்ளன. இவர்கள் இல்லாத நேரத்தில் பலன் பெற்று அவர்கள் இவர்களுக்கு பின்னால் மக்காவின் மீது தாக்குதல் ஏதும் தொடுத்துவிடப் போகிறார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டது. இந்த எண்ணத்தின் காரணமாக சில குறைஷியர்கள் சிறிது ஆட்டம் காண ஆரம்பித்தார்கள். ஆனால் அப்போது மக்காவில் இருந்த பனு கனானாவின் ஒரு தலைவன் சொராக்கா பின் மாலிக் பின் ஜாசம் என்பவன் அவர்களிடம், மக்காவின் மீது எந்த தாக்குதலும் தொடுக்கப்படாது என்பதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று கூறி ஆறுதல் அளித்தான். இன்னும் சொல்வதாயின், சொராக்காவுக்கு முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு எந்த அளவு உத்வேகம் இருந்ததென்றால், குறைஷிகளுக்கு உதவியாக அவன் தானும் பதர் மைதானம் வரை உடன் சென்றான். ஆனால் அங்கு முஸ்லிம்களை பார்த்து அவன் மீது எப்படிப்பட்ட ஒரு மதிப்பட்சம் ஏற்பட்டதென்றால், போருக்கு முன்னாலேயே தன் கூட்டாளிகளை விட்டுவிட்டு ஓடிவிட்டான். மக்காவிலிருந்து புறப்படும் முன் குறைஷிகள் காபாவில் சென்று இவ்வாறு துவா செய்தார்கள்: இறைவா, எங்கள் இரு பிரிவினர்களில் எந்த பிரிவு உண்மையில் நிலைத்திருக்கிறதோ, உனது பார்வையில் அதிகம் ஒழுக்கமுடையதாகவும் சிறந்ததாகவும் உள்ளதோ அதற்கு உதவி புரிவாயாக, மற்ற பிரிவை இழிவடைய செய்வாயாக. இதற்கு பிறகு காஃபிர்களின் படை மிகவும் கம்பீரத்துடனும் ஆரவாரத்துடனும் மக்காவிலிருந்து புறப்பட்டது. தங்களது அழிவிற்கோ இவர்கள் தாங்களே துவா செய்து கொண்டார்கள். ஆரம்பத்தில் மக்கத்து படையின் எண்ணிக்கை 1300 இருந்தது. ஆனால் பனு ஜுஹரா மற்றும் பனு அத்தி மக்கள் வழியில் இந்த படையை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். இவ்வாறு குறைஷிகளின் படையின் எண்ணிக்கை 950 அல்லது ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப 1000 இருந்துவிட்டது என்று சான்று கிடைக்கிறது. இதற்கு பிறகு அவர்களிடம் 100 அல்லது சிலரது பார்வையில் 200 குதிரைகள், 700 ஒட்டகங்கள், 600 கவசங்கள் மற்றும் இதர போர் பொருட்களும் இருந்தன. அதாவது ஈட்டி, வாள், வில், அம்பு போன்றவை போதுமான அளவு இருந்தன. குறைஷிய தலைவர்களின் அழிவு தொடர்பாக ஜைஹம் பின் ஜயத் உடைய ஒரு கனவை பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. குறைஷிகள் மக்காவிலிருந்து புறப்பட்டார்கள். ஜுஹ்ஃபா என்ற இடத்தில் தங்கினார்கள். ஜுஹ்ஃபா என்பது மக்காவிலிருந்து மதினா பக்கம் ஏறத்தாழ 82 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. ஆக ஜைஹம் பின் ஜயத் மக்களிடம் கூறினான், நான் இவ்வாறு கனவு பார்த்தேன். ஒரு நபர் குதிரையில் பயணித்து வருகிறார். அவருடன் ஓர் ஒட்டகம் இருக்கிறது. அவர் கூறுகிறார், அத்பா பின் ரபியா கொல்லப்பட்டான், ஷீபா பின் ரபியா கொல்லப்பட்டான், அபுல் ஹக்கம் பின் ஹிஷாம் அதாவது அபு ஜஹல் கொல்லப்பட்டான், உமையா பின் ஹல்ஃப் கொல்லப்பட்டான், இன்ன மக்கள் கொல்லப்பட்டனர். குறைஷிய தலைவர்களில் பிறகு பத்ரில் கொல்லப்பட்ட அனைவரின் பெயரையும் எடுத்தான். பிறகு அந்த வந்த நபர் தம் ஒட்டகத்தின் கழுத்தில் ஈட்டியால் குத்தி நமது படையின் பக்கம் விட்டுவிட்டார். ஆக நமது படையில் எந்த ஒரு கூடாரத்திலும் அந்த ஒட்டகத்தின் இரத்தம் படாமல் இருக்கவில்லை. அபு ஜஹல் இந்த கனவை கேட்டபோது ஏளனத்தோடும் கோபத்தோடும், பனு முத்தலிப் கோத்திரத்திலிருந்து இதோ இன்னொரு நபி பிறந்து விட்டார், நாளை நாங்கள் போர் செய்தால் யார் கொல்லப்படுகிறார் என்று நன்றாக தெரிந்துவிடும் என்று கூறினான். எவ்வாறு இருப்பினும் ஏற்கனவே கூறப்பட்டது போன்று அபு சுஃபியானோ வழியை மாற்றி சென்று விட்டார். அவர் அபு ஜஹலுக்கு போர் செய்ய வேண்டிய தேவையில்லை, திரும்பி வந்துவிடுங்கள் என்று செய்தி அனுப்பினார். சென்ற முறையும் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. அதாவது அபு சுஃபியான் சுயமே முன்னெச்சரிக்கையாக வியாபார குழுவிலிருந்து முன்னால் சென்று தண்ணீர் இருக்கும் இடத்தில் இறங்கினார். அங்கு ஒருவனிடம், நீ யாராவது வந்து செல்வதை பார்த்தாயா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் வழக்கத்திற்கு மாற்றமான நபர் யாரையும் பார்க்கவில்லை, ஆனால் நான் 2 சவாரி வீரர்களை பார்த்தேன். அவர்கள் தங்களுடைய ஒட்டகங்களை அதோ அந்த குன்றிற்கு அருகில் அமர வைத்து தண்ணீர் பைகளில் தண்ணீர் நிரப்பி சென்று விட்டார்கள் என்றான். அபு சுஃபியான் அவர்கள் ஒட்டகம் உட்கார வைத்த அந்த இடத்திற்கு வந்தார். அவர்களுடைய ஒட்டகங்களின் புழுக்கைகளை எடுத்து உடைத்தார். அப்போது அதில் பேரித்தம்பழ கொட்டைகள் இருந்தன. இதை பார்த்துவிட்டு அவர், இறைவன் மீது ஆணையாக, இதுவோ யஸ்ரபின் மதீனாவின் தீவனமாகும் என்று கூறினார். பிறகு அவர் வேகமாக தன்னுடைய தோழர்களை நோக்கி ஓடினார். தம்முடைய ஒட்டகங்களின் கடிவாளத்தை பிடித்து இழுத்து அவற்றின் வழியை மாற்றிவிட்டார். மேலும் கடற்கரையோரமாக புறப்பட்டு விட்டார். பத்ர் மைதானத்தை தன் வலப்புறம் விட்டுவிட்டு வேகமாக புறப்பட்டு சென்றார். கடந்த ஹுத்பாவில் நான் இந்த விஷயத்தை கூறிவிட்டேன். எவ்வாறு இருப்பினும் அபு சுஃபியானுக்கு அவர் தனது வியாபார குழுவை பாதுகாத்து விட்டார் என்ற உறுதி ஏற்பட்டு விட்ட பிறகு அவர் குறைஷிகளுக்கு,
நீங்கள் உங்களுடைய வியாபார குழுவையும் மக்களையும் பொருளையும் காப்பாற்றுவதற்காகத்தான் புறப்பட்டீர்கள். ஆக அல்லாஹ் அதை காப்பாற்றிவிட்டான். எனவே நீங்கள் திரும்பி வந்துவிடுங்கள் என்று செய்தி அனுப்பினார். ஆனால் அபு சுஃபியானின் செய்தியை கேட்டு அபு ஜஹல் இறைவன் மீது ஆணையாக, நாங்கள் ஒருபோதும் திரும்பிச் செல்ல மாட்டோம், எதுவரை என்றால் பத்ர் மைதானத்தை சென்றடைவோம் என்று கூறினான். பத்ர் மைதானம் அரேபியர்களின் திருவிழாக்களில் ஒரு திருவிழா இடமாகவும் இருந்தது. அங்கு அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சந்தைகள் போடப்பட்டு வந்தன. அவன் கூறினான், நாங்கள் அங்கு 3 நாட்கள் தங்குவோம், ஒட்டகங்களை அறுத்து பலியிடுவோம், உணவு பரிமாறுவோம், மது அருந்தச் செய்வோம், எங்களுடைய அடிமை பெண்கள் எங்களுக்கு முன்னால் பாடல்களை பாடுவார்கள், முழு அரேபியாவும் எங்களை பற்றியும் எங்கள் பயணத்தை பற்றியும் எங்கள் படையை பற்றியும் கேள்விப்படும். பிறகு அவர்கள் எப்பொழுதும் எங்களுக்கு அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். எனவே முன்னோக்கி செல்லுங்கள். ஒரு மதிப்பட்சத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் போர்ப்படைகளை அழைத்து கொண்டு அங்கு சென்றே ஆக வேண்டும் என்று அவன் கூறினான். அவர்களோடு பனு ஜுஹ்ரா கோத்திரமும் இருந்தது. அது தொடர்பாக அது திரும்பி வர முடிவெடுத்ததாக எழுதப்பட்டுள்ளது. அபு சுஃபியானின் செய்தி கிடைத்த போது இதை கேட்டு பனு ஜுஹ்ரா கோத்திரத்தின் நண்பன் அக்னஸ் பின் ஷரீக் கூறினான், பனு ஜுஹ்ரா கோத்திரத்தினரே, அல்லாஹ் உங்களுடைய செல்வங்களையும் காப்பாற்றிவிட்டான், உங்களுடைய கூட்டாளி மஹ்சமா பின் நௌஃபலையும் காப்பாற்றிவிட்டான். இவன் அபு சுஃபியானின் வியாபார குழுவில் இருந்தான். நீங்கள் மஹ்சமாவை காப்பாற்றுவதற்காகவும் உங்களுடைய செல்வங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தான் வீட்டிலிருந்து புறப்பட்டீர்கள். நீங்கள் என்னை கோழை என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளுங்கள். அதாவது போரை விட்டு செல்கின்றார், இவர் கோழை என்று தானே மக்கள் சொல்வார்கள். அவன் கூறுகிறான், நீங்கள் என் மீது கோழை என்ற பழியை வேண்டுமானாலும் சுமத்திக் கொள்ளுங்கள், ஆனால் திரும்பி சென்று விடுங்கள். ஏனென்றால் இழப்பு ஏற்படாத சூழலில் நீங்கள் புறப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அபு ஜஹல் பேச்சை கேட்காதீர்கள். ஆக அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். பனு ஜுஹ்ரா கோத்திரத்தின் ஒருவர் கூட போரில் கலந்து கொள்ளவில்லை. இவ்வாறு பனு அத்தீபின் காப் கோத்திரத்திலிருந்தும் ஒரு மனிதன் கூட போருக்கு செல்லவில்லை, திரும்பி சென்று விட்டார்கள். குறைஷிய படை முன்னோக்கி சென்று கொண்டே இருந்தது. ஹதரத் அபு தாலிப் அவர்களின் மகன் தாலிபும் இந்த படையில் கலந்து கொண்டிருந்தார். குறைஷிகளின் சில மக்களோடு அவர் உரையாடினார். குறைஷிகள் அவரை பார்த்து கிண்டலாக, இறைவன் மீது ஆணையாக, ஹாஷிம் கோத்திரத்தைச் சேர்ந்தவரே, நீர் எங்களோடு புறப்பட்டுள்ளீர்தான், என்றாலும் உமது உள்ளத்து அனுதாபங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்றன என்று கூறினார்கள். இந்த விஷயத்தை கேட்டு தாலிப் தன் நண்பர்களுடன் மக்காவுக்கு திரும்பி வந்துவிட்டார். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு குறிப்பு கிடைக்கிறது, தாலிப் பின் அபி தாலிப் வலுக்கட்டாயமாக இணை வைப்பாளர்களுடன் பதில் களத்திற்கு சென்றார். ஆனால் அவர் கைதிகளிலும் கிடைக்கவில்லை, கொலையுண்டவர்களிலும் கிடைக்கவில்லை, தனது வீட்டிற்கும் திரும்பவில்லை. இது தவறியின் சான்றாகும். எவ்வாறு இருப்பினும் 1300 குறைந்து 1000 பேராக இருந்துவிட்ட மீதமிருந்த படை தனது பயணத்தை தொடர்ந்தது. எதுவரை என்றால் அவர்கள் பத்ர் மைதானத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு குன்றுக்கு பின்னால் சென்று கூடாரம் அமைத்துக் கொண்டார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்படுதல் மற்றும் முஸ்லிம்களின் படையின் எண்ணிக்கை தொடர்பாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் 12ஆம் தேதி ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு சனிக்கிழமை அன்று மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள். அன்னாருடன் 300க்கும் சற்று அதிகமான மக்கள் இருந்தார்கள். அவர்களில் 74 பேர் முஹாஜிர்களும் மற்றவர்கள் அன்சாரிகளும் இருந்தார்கள். இது அன்சாரிகளும் கலந்து கொண்ட முதல் போர்ப்படையாகும். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் உஸ்மான் பின் அஃபான் ரலிலான் அவர்களை மதீனாவிலேயே இருக்குமாறு கட்டளையிட்டார்கள். ஏனென்றால் அவர்களின் மனைவியும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளுமான ஹதரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோயுற்றிருந்தார்கள். ஓர் அறிவிப்பில் ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்கள் தாமே நோயுற்றிருந்ததாக வருகிறது. ஆனால் அவர்களின் கண்ணியத்திற்குரிய துணைவியார் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் என்பதுதான் அதிக பிரசித்தி பெற்ற அறிவிப்பாகும். அதிகப்படியான அறிவிப்புகளில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை 313 என்று கூறப்பட்டுள்ளது. சஹி புகாரியில் வருகிறது, ஹதரத் பராபின் ஆசிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் என்னிடம், தாலூத் நபியுடன் நதியை கடந்து சென்ற தோழர்கள் எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேர் தான் நாங்களும் இருந்தோம் என்று கூறினார்கள். அதாவது 310க்கும் சற்று அதிகம். ஹதரத் பரா கூறுகிறார்கள், இறைவன் மீதானையாக தாலூத் நபியுடன் நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமே நதியை கடக்கச் செய்யப்பட்டார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவுக்கு எண்ணுவதற்கு கட்டளையிட்டார்கள். அவர்கள் எண்ணிய பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 313 பேர் உள்ளோம் என்று தெரிவித்த போது அன்னார் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள்.
மேலும் தாலூத்தின் தோழர்கள் எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேர்தான் என்று கூறினார்கள். ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்களின் எண்ணிக்கையை பற்றி கூறுகிறார்கள். பத்ர் சந்தர்ப்பத்தில் சஹாபா 313 பேர் புறப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவர்கள் 313 பேருக்கு பதிலாக 600 அல்லது 700 பேர் புறப்பட்டிருந்தார்கள் என்றால் மதீனாவில் இருந்துவிட்ட அந்த சஹாபாவும் உடன் சென்றிருப்பார்கள். போர் அவர்களுக்கு இன்னும் எளிமையாக ஆகியிருக்கும். ஆனால் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ இந்த போரை பற்றி கூறிவிட்டான். ஆனால் அத்துடன் போர் பற்றி யாரிடமும் கூறக்கூடாது என்று தடுத்தும் விட்டான். அதற்கு காரணம் என்னவென்றால் அல்லாஹ் முந்தைய சில முன்னறிவிப்புகளை நிறைவேற்ற விரும்பியிருந்தான். உதாரணமாக சஹாபாவின் எண்ணிக்கை 313 இருந்தது. பைபிளில் ஜத்தூன் அவர்களுடன் நடந்த சம்பவம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அன்னாரின் தோழர்களோடும் நடக்கும் என்று முன்னறிவிப்பு இருந்தது. ஜத்தூன் நபி தம்முடைய எதிரிகளோடு சண்டையிட்ட போது அவர்களின் கூட்டத்தின் எண்ணிக்கை 313 இருந்தது. நாம் போருக்காக மதீனாவிலிருந்து புறப்படுகிறோம் என்பது சஹாபாவுக்கு தெரிந்துவிட்டிருந்தால் அவர்கள் அனைவருமே புறப்பட்டிருப்பார்கள். அவர்களின் எண்ணிக்கை 313 விட அதிகமாக ஆகியிருக்கும். இந்த நுட்பத்தின் அடிப்படையிலேயே சஹாபாவின் எண்ணிக்கை 313 விட அதிகமாக ஆகக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இந்த விஷயத்தை மறைவாக வைத்திருந்தான். ஏனென்றால் 313 சஹாபா செல்வதே முன்னறிவிப்பை நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது. எனவே போர் செய்தி மறைத்து வைக்கப்பட்டிருப்பது அவசியமாக இருந்தது. மேலும் போர்க்களத்தை சென்றடைந்த பிறகு நீங்கள் குறைஷிய படை எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்று சஹாபாவிடம் கூறப்பட்டது. உம்மு வரக்கா பின்த் நௌஃபல் என்ற ஒரு பெண்மணி இருந்தார்கள். போருக்கான அவர்களின் உத்வேகம் பற்றி குறிப்பு வருகிறது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் களத்தை நோக்கி புறப்படலான போது ஹதரத் உம்மு வரக்கா அன்னாரிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கும் போருக்கு செல்ல அனுமதி வழங்குங்கள். நான் தங்களோடு இருந்து நோய்வாய்ப்பட்டவர்களை பராமரிப்பேன். அல்லாஹ் எனக்கும் உயிர் தியாகத்திற்கான நல்வாய்ப்பு வழங்கலாம் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் உமது வீட்டிலே இருப்பீராக, அல்லாஹ் உமக்கு ஷஹாதத்தை வழங்குவான் என்று கூறினார்கள். இந்த சஹாபியா திருக்குரான் ஓதியிருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களிடம் சென்று வந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு ஷஹீதா என்று பெயர் வைத்து விட்டார்கள். முஸ்லிம் பொதுமக்களும் இவர்களை ஷஹீதா என்றே அழைத்து வந்தார்கள். பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹிலாஃபத் காலத்தில் ஹதரத் உம்மு வரக்கா அவர்களின் ஓர் அடிமையும் அடிமை பெண்ணும் இவர்களை ஒரு போர்வையில் சுருட்டி மயக்கமடைய செய்து விட்டார்கள். அதனால் இவர்கள் மரணித்தே போனார்கள். இவர்கள் இந்த அடிமை மற்றும் அடிமை பெண் தொடர்பாக எனது மரணத்திற்கு பிறகு விடுதலையாகி விடுவார்கள் என்று உயிரெழுதி வைத்திருந்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கட்டளையின் பேரில் கொலை செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னோடு வாருங்கள், ஷஹீதாவை சந்தித்து வருவோம் என்று கூறுவார்கள். அவர்களின் வீட்டிற்கு செல்லும் பொழுது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றோரையும் உடன் அழைத்து சென்று வந்தார்கள். இஸ்லாமிய படையின் ஆற்றலின் விவரம் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப இந்த போரில் முஸ்லிம்களிடம் 5 குதிரைகள் இருந்தன. சிலரது பார்வையில் 2 குதிரைகள் மட்டுமே இருந்தன. ஒன்று ஹதரத் மிக்தாத் அவர்களின் குதிரை, மற்றொன்று ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குதிரை. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பத்ர் நாளன்று ஹதரத் மிக்தாத் அவர்களை தவிர வேறு எந்த ஒரு குதிரை வீரரும் இருக்கவில்லை. ஆக குதிரைகளின் எண்ணிக்கை அதிகப்படியாக 5 என்று அறிவிப்புகள் கிடைக்கிறது. இவ்வாறு இருப்பினும் முஸ்லிம்களிடம் 60 கவசங்கள் இருந்தன, 70 அல்லது 80 ஒட்டகங்கள் இருந்தன. அவற்றில் அனைவரும் மாறி மாறி பயணித்து வந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹதரத் முர்சத் பின் அபி மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர் ஓர் ஒட்டகத்தில் மாறி மாறி பயணித்து வந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்லும் முறை வந்தபோது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 2 தோழர்களும் அன்னாரிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் நடக்கும் முறையில் நாங்கள் நடந்து கொள்கிறோம், தாங்கள் பயணித்தே வாருங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். இதை கேட்ட ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என்னை விட ஆற்றல் மிக்கவர்களும் இல்லை, நான் உங்களை விட வெகுமதி மற்றும் நற்கூலியின் தேவையற்றவனும் இல்லை. எனக்கும் இந்த போருக்கான, இந்த பயணத்திற்கான வெகுமதியும் நற்கூலியும் வேண்டும் என்று கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய சஹாபாவுக்காக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு துஆவும் இருக்கிறது. அது இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. வழியில் ஓர் இடத்தை கடந்து செல்லும் போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சஹாபாவுக்காக இவ்வாறு துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே,
இவர்கள் வெறும் காலோடு இருக்கிறார்கள், இவர்களுக்கு பயண விலங்குகளை வழங்குவாயாக. இவர்கள் ஆடையற்றவர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஆடை வழங்குவாயாக. இவர்கள் பசித்தவர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு வயிறார உணவு வழங்குவாயாக. இவர்கள் மிகவும் நெருக்கடியில் இருக்கிறார்கள், உனது அருளால் இவர்களை தேவையற்றவர்களாக ஆக்கிவிடுவாயாக. ஆக இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பத்ர் யுத்தத்தில் இருந்து திரும்பி வந்தவர்களில் எந்த ஒரு நபரும் பயண விலங்கில் செல்ல விரும்பியிருந்தால் அவர் பயன்படுத்துவதற்காக 1-2 ஒட்டகங்கள் அவருக்கு கிடைக்காமல் இருக்கவில்லை. இதே போன்று எவர்களிடம் ஆடை இருக்கவில்லையோ அவர்களுக்கு ஆடை கிடைத்துவிட்டது. பயணப் பொருட்கள் எந்த அளவு கிடைத்தன என்றால் உண்ணுதல் பருகுதல் ஆகியவற்றில் எந்த நெருக்கடியும் இருக்கவில்லை. இதே போன்று போர்க்கைதிகளை விடுவித்ததனால் எந்த அளவு ஈட்டுத்தொகை கிடைத்ததென்றால் ஒவ்வொரு குடும்பமும் வசதி படைத்ததாக ஆகிவிட்டது. சில மக்கள் மதினாவிலேயே இருந்தார்கள். சில வயது குறைந்த போராளிகளுக்கு திரும்பி செல்லுமாறு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்திருந்தார்கள். இவை தொடர்பாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: பத்ர் களத்தை நோக்கி புறப்படுமாறு செய்யப்பட்டிருந்த அறிவிப்பு பொது அறிவிப்பாகத்தான் இருந்தது. ஆயினும் அதில் அதிகம் ஆயத்தங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. ஆக அறிவிப்பில் வருகிறது, சில மக்கள் எங்களுடைய பயண விலங்குகள் மதினாவிலிருந்து சற்று தொலைவில் இருக்கின்றன, நாங்கள் அவற்றை கொண்டு வந்து கொள்ளலாமா என்று கேட்டுக்கொண்ட போது கூடாது என்று வழிகாட்டல் வழங்கப்பட்டது. ஆக ஒன்று இந்த மக்கள் அங்கே விடப்பட்டார்கள், அல்லது அவர்கள் பயண விலங்குகள் இன்றி உடன் புறப்பட்டார்கள். இது பொதுவானது என்று இங்கு எழுதப்பட்டுள்ளது. இது பொதுவானதாகத்தான் இருந்தது, ஆனால் பிறகும் கட்டுப்பாடுகள் இருந்தன. மக்கள் அதிகம் பேர் ஆயத்தமும் ஆக வேண்டாம் என்பதற்காக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் ஆயத்தம் ஆக அதிக சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை, எவ்வாறு இருப்பினும் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: எப்படிப்பட்ட சில களப்பற்ற மக்களும் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணத்தின் அடிப்படையில் அங்கேயே இருந்து விடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. உதாரணமாக ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்களை பற்றி ஏற்கனவே கூறப்பட்டுவிட்டது. இதே போன்று அபு அமாமா பின் சலபா ரலிலான் அவர்களின் தாயார் நோயுற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் உடன் செல்வதற்கான எண்ணம் கொண்டு விட்டிருந்தார்கள். அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டுள்ள உங்கள் தாயாரிடம் இருங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலிருந்து திரும்பி வந்தபோது இவர்களின் தாயார் மரணித்து விட்டிருந்தார்கள். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் கபருக்கு சென்று துவா செய்தார்கள். மிகவும் உத்வேகத்தோடும் உணர்ச்சியோடும் மக்களை பயணத்திற்காக ஆயத்தம் செய்ய வைத்துக் கொண்டிருந்த ஹதரத் சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அவர்களை பாம்பு கடித்து விட்டது. எனவே அவர்கள் மதினாவிலே இருந்து விட்டார்கள். இதே போன்று ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் ஓரிடத்தில் நின்று குறைந்த வயதுடைய போராளிகளை திரும்பிச் செல்லுமாறு கட்டளையிட்டார்கள். இவர்களில் உமைர் பின் அபி வக்காஸ் அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். சிறுவர்களுக்கு திரும்பி செல்வதற்கான கட்டளையை அவர்கள் கேட்டபோது அழ ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு போரில் செல்ல அனுமதி வழங்கிவிட்டார்கள். ஆக அவர்கள் போரில் கலந்து கொண்டார்கள். உயிர் தியாகம் எனும் பானத்தையும் பருந்தினார்கள். எந்த குறைந்த வயதுடைய போராளிகளை திரும்பி அனுப்பப்பட்டதோ அவர்களில் உசாமா பின் ஜயத், ராஃபி பின் ஹதீஜ், பரா பின் ஆசிப், யசீத் பின் ஜுஹைர், ஜயத் பின் அர்கம் மற்றும் ஜயத் பின் சாபித் ரித்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் ஆகியோரும் இருந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், இன்று எப்படிப்பட்ட காலம் வந்துள்ளதென்றால் மக்கள் இஸ்லாம் மற்றும் ஈமானுக்காக தியாகங்கள் செய்வதை விட்டும் தப்பிப்பதற்காக காரணங்களையும் சாக்குப்போக்குகளையும் தேடுகிறார்கள். நேரம் வரும்பொழுது எங்களுக்கு இன்ன கஷ்டம் இருக்கிறது, அந்த தடை இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மீக ஆற்றலின் கீழ் முஸ்லிம்களிடம் தியாக உணர்வு உருவாகிவிட்டிருந்தது. ஆண்களும் பருவ வயதை அடைந்த பெண்களும் ஒருவரும் இருக்கட்டும், பிள்ளைகளும் இந்த உணர்வால் நிரம்பி காணப்பட்டார்கள். எதுவரை என்றால் பத்ர் போரின் போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவை அவர்களில் போருக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அழைத்தார்கள். அப்பொழுது ஒரு பையன் பற்றி வருகிறது. மற்ற சஹாபாவும் அந்த பையன் சுயமே கூட இதை கூறுகிறார். அந்த மக்கள் வரிசையில் நின்றபோது இவரும் இஸ்லாத்திற்காக உயிரை தியாகம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது என்ற உத்வேகத்தில் அவர்களுடன் சென்று நின்று கொண்டார். ஆனால் அவருடைய உயரம் குறைவாக இருந்தது. மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது சிறியவராக தென்பட்டார். எனவே அவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. எனவே அவர் தான் உயரமாக தெரிய வேண்டும் என்பதற்காக தன் கால் விரல்களால் நிற்க ஆரம்பித்து விட்டார். முன்னங்காலில் நின்று கொண்டார், குதிகால்களை உயர்த்தி கொண்டார். மேலும் அவரை பலகீனமானவர் என்று நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக நெஞ்சை விரித்து வைத்து கொண்டார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 வயதிற்கு குறைந்த
பையன்கள் யாரையும் எடுக்கக்கூடாது என்று கூறினார்கள். அன்னார் தேர்ந்தெடுத்தவாறு இவரிடம் வந்தபோது, இவர் சிறுவராவார், இவரை இங்கே நிற்க வைத்தது யார், இவரை விளக்குங்கள் என்று கூறினார்கள். ஒருவேளை இன்று இவ்வாறு நிகழ்ந்தால் இப்படிப்பட்ட சிறுவன் நான் தப்பிவிட்டேன் என்ற மகிழ்ச்சியால் துள்ளி குதித்திருப்பார். ஆனால் அந்த பையன் விலக்கப்பட்ட போது அவர் எந்த அளவுக்கு அதிகமாக அழுதார் என்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் மீது கருணை ஏற்பட்டது. அன்னார் சரி, இவரை அழைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். இந்த பயணத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் தலைவரை நியமித்தது தொடர்பாக இவர் எழுதப்பட்டுள்ளது. மதீனாவில் இருந்து புறப்படும் போது ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பின்னால் அப்துல்லா பின் மக்தூம் ரலியல்லாஹு அவர்களை மதீனாவின் தலைவராக நியமித்தார்கள். ஆனால் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து 36 மைல் தொலைவில் உள்ள ரவுஹா என்ற இடத்தை அடைந்த போது, அநேகமாக அப்துல்லா ஒரு பார்வையற்ற மனிதராவார், குறைஷிய படை வருவதற்கான எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மதீனாவின் ஏற்பாடு வலுவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அன்னார் அபு லுபாபா பின் முன்சிர் ரலியல்லாஹு அவர்களை மதீனாவின் தலைவராக நியமித்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அப்துல்லா பின் மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்பாக, அவர்கள் தொழுகைக்கான இமாமாக மட்டும் இருக்கட்டும் என்றும் நிர்வாக பணிகளை அபு லுபாபா அவர்கள் நிறைவேற்றட்டும் என்றும் கட்டளை பிறப்பித்தார்கள். மதீனாவின் மேல்புற பகுதி, அதாவது குபாவுக்கு தனியாக அன்னார் ஆசிம் பின் அத்தீர் ரலியல்லாஹு அவர்களை தலைவராக நியமித்தார்கள். இஸ்லாமிய படையின் கொடியை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய படையின் கொடியை ஹதரத் முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். இது வெள்ளை நிறத்தில் இருந்தது. இது மட்டுமின்றி 2 கருப்பு நிற கொடிகளும் இருந்தன. அவற்றில் ஒன்று ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் இருந்தது. அதன் பெயர் ஒகாபாகும். இந்த கொடி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மேலே போர்த்தி கொள்ளும் ஆடையால் தயாரிக்கப்பட்டிருந்தது. 2வது கொடி அன்சாரி சஹாபி ஒருவரிடம் இருந்தது. ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப இஸ்லாமிய படையிடம் 3 கொடிகள் இருந்தன. முஹாஜர்களின் கொடி ஹதரத் முஸஅப் பின் உமைர் அவர்களிடம் இருந்தது. ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் கொடி ஹதரத் ஹப்பாப் பின் முன்சிர் அவர்களிடம் இருந்தது. அவுஸ் கோத்திரத்தின் கொடி ஹதரத் சாத் பின் முஆஸ் அவர்களிடம் இருந்தது. போரில் ஹதரத் ஹவாத் பின் ஜுபைர் அவர்களும் உடன் இருந்தார்கள். ஆனால் வழியில் ஓரிடத்தை அடைந்து அவர்களது கல் இடித்து கொண்டதால் காயம் ஏற்பட்டு விட்டது. இரத்தம் வழிய ஆரம்பித்து விட்டது. அதனால் அவர்களால் நடக்க முடியவில்லை. எனவே மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்காகவும் போர் செல்வத்தில் பங்கு வைத்தார்கள். சில அறிஞர்களது பார்வையில் இவர்கள் பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் திரும்பி சென்று விட்டார்கள் என்பதே சரியான அறிவிப்பாகும். இணை வைப்பாளர்களின் உதவியை பெற மறுத்தது தொடர்பாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. மதீனாவில் ஹுபைப் பின் யசாஃப் என்ற மிகவும் ஆற்றல் பெற்ற வீரர் ஒருவர் இருந்தார். இவர் ஹஸ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்தவராக இருந்தார். பதில் யுத்தம் வரை இவர் முஸ்லீமாக ஆகியிருக்கவில்லை. ஆனால் இவரும் தமது ஹஸ்ரஜ் கோத்திரத்துடன் போருக்காக புறப்பட்டார். போர் வெற்றி பெறும் சூழ்நிலையில் இவருக்கும் போர் செல்வம் கிடைப்பதற்கான நம்பிக்கையும் இருந்தது. இவரும் தங்களோடு போரில் கலந்து கொள்கிறார் என்று முஸ்லிம்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், எங்கள் மார்க்கத்தில் இருப்பவர் மட்டுமே எங்களுடன் போருக்கு செல்வார் என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ திரும்பி சென்றுவிடு, நாங்கள் இணை வைப்பாளரின் உதவியை பெற விரும்பவில்லை என்று கூறினார்கள். ஹுபைப் பின் யசாஃப் மீண்டும் 2வது முறை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது முறையும் அவரை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். கடைசியில் 3வது முறை அவர் வந்தபோது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், நீ அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் மீது நம்பிக்கை கொள்கிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஆமாம் என்றார். இதற்கு பிறகு அவர் முஸ்லீமாகிவிட்டார். மேலும் மிகவும் வீரத்தோடு போர் புரிந்தார். இந்த பயணத்தின் போது ஹதரத் சாத் அவர்கள் மான் வேட்டையாடிய தொடர்பாகவும் குறிப்பு கிடைக்கிறது. வழியில் ஓரிடத்தை அடைந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், சாதே, அதோ பாருங்கள், மான் இருக்கிறது, அதன் மேல் அம்பு விடுங்கள் என்று கூறினார்கள். வழியில் அவர்களுக்கு மான் தென்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு தமது அருளுக்குரிய நாடியை ஹதரத் சாத் அவர்களின் 2 தோள்களுக்கும் 2 காதுகளுக்கும் நடுவில் வைத்து அம்பு எய்வீராக என்று கூறினார்கள். மேலும், அல்லாஹ்வே, இவருடைய குறியை சரியாக்குவாயாக என்று துவா செய்தார்கள். அவர்கள் அம்பு எய்தபோது அவர்களின் குறி மானை விட்டு தப்பவில்லை. இதனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்சிரித்தார்கள். ஹதரத் சாத் அவர்கள் ஓடிச் சென்று அந்த மானை பிடித்த போது அதில் உயிர் இருந்தது. எனவே அதை அறுத்து தூக்கி கொண்டு வந்தார்கள்.
பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையின் பேரில் அது சஹாபாவின் மத்தியில் விநியோகிக்கப்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். சஃப்ரா என்ற இடத்தை அடைந்தார்கள். அது மிகவும் பசுமையான மற்றும் பேரித்த மரங்கள் உள்ளடங்கிய ஒரு ஊராகும். அது பத்ர் களத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பயணத்தூரத்தில் உள்ளது. அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியான் பற்றி தகவல் சேகரித்து வருவதற்காக 2 நபர்களை பத்ர் மைதானத்தை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். தாமும் படையுடன் முன்னால் சென்று கொண்டிருந்தார்கள். எதுவரை என்றால் சஃப்ரான் என்ற பெயரையுடைய ஊரை கடந்தவாறு ஒரு இடத்தில் முகாமிட்டார்கள். அது சஃப்ரா என்ற ஊருக்கு அருகிலேயே இருக்கும் ஒரு ஊராகும். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியான் பற்றி தகவல் சேகரித்து வருவதற்காக அனுப்பியிருந்த 2 பயணித்தவாறு பத்ர் களத்தை அடைந்து விட்டார்கள். அங்கு தண்ணீருக்கு அருகில் ஒரு குன்றுக்கு பக்கத்தில் ஒட்டகங்களை உட்கார வைத்துவிட்டு தண்ணீர் பைகளை அடுத்து அவற்றில் தண்ணீர் நிரப்ப ஆரம்பித்தார்கள். அவர்கள் இருவரும் அங்கு 2 பெண்களின் குரலை கேட்டார்கள். அவர்கள் ஒருவர் மற்றவரின் கையை பிடித்துக்கொண்டு தண்ணீர் பக்கம் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம், நாளை அல்லது நாளை மறுநாள் வியாபார குழு இங்கு வரும், அவர்களிடம் கூலி வேலை செய்து உனக்கு தர வேண்டிய கடனை அடைத்து விடுவேன் என்று கூறிக்கொண்டிருந்தாள். இந்த பெண்கள் மட்டுமின்றி இன்னொரு நபரும் அங்கு இருந்தார். அந்த நபர், நீ உண்மையை கூறுகிறாய் என்று கூறினார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்டிருந்த ஆட்கள் இந்த உரையாடல்களை கேட்டுவிட்டார்கள். அவர்கள் இருவரும் தம்முடைய ஒட்டகங்கள் மீது பயணித்து திரும்பி வந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தாம் கேட்டதை தெரிவித்தார்கள். இவ்வாறு படை வருகிறது என்று கூறினார்கள். ஆக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் கிடைத்ததும் அன்னாரும் மேற்கொண்டு எச்சரிக்கையாகிவிட்டார்கள். மற்ற விவரங்கள் இனி எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நான் சில மர்ஹூம்களை பற்றி கூற விரும்புகிறேன். ஒரு ஹாசிர் ஜனாசா கொண்டு வரப்பட்டுள்ளது. அது யூகேவை சேர்ந்த மதிப்பிற்குரிய ஷேக் குலாம் ரஹ்மானி சாஹிப் அவர்களுடையது. இவர்கள் கடந்த நாட்களில் 92 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான அமிர்தசரஸை சேர்ந்த ஹதரத் ஷேக் குலாம் ஜிலானி சாஹிப் ரலியல்லாஹு அவர்களின் மகனாவார்கள். மேலும் இவர்கள் நீண்ட காலம் கராச்சியில் தொண்டாற்றுவதற்கு நல்வாய்ப்பு பெற்ற, ஒரு காலம் வரை கராச்சி ஜமாத்தின் அமீராகவும் இருந்த ஷேக் ரஹ்மத்துல்லா சாஹிப் அவர்களின் மருமகன் ஆவார்கள். மதிப்பிற்குரிய ஷேக் குலாம் ரஹ்மானி சாஹிப் அவர்களின் தந்தையார் 1902 காதியான் பயணம் மேற்கொண்டார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களை காணப்பெற்றார்கள். இந்த முகம் ஒரு பொய்யரின் முகமாக இருக்க முடியாது என்று கூறியவாறு உடனடியாக ஈமான் கொண்டார்கள். குலாம் ரஹ்மானி சாஹிப் அவர்கள் 1958 பிரிட்டனுக்கு வந்தார்கள். இங்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றார்கள். பிறகு நீண்ட காலம் இங்கு மருத்துவமனையில் ஒரு மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சிலில் பணியாற்றினார்கள். பல ஆண்டுகள் வரை தேசிய பொதுச்செயலராகவும் 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் சவுத் ஹாலின் ஜமாத் சதராகவும் தொண்டாற்றுவதற்கு நல்வாய்ப்பு பெற்றார்கள். சவுத் ஹால் மிஷன் ஹவுஸுக்காக உள்ளூர் கவுன்சிலிடமிருந்து அனுமதி பெறுவதற்கு மிகவும் முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் இவர்களின் முயற்சிகளுக்கு பலனும் தந்தான். ஒரு வீட்டில் மிஷன் ஹவுஸ் நிறுவப்பட்ட போது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் உள்ளூர் நிர்வாகத்திடம் முறையிட்டு விட்டார். நிர்வாகம் சூழ்நிலையை அறிய ஆய்வு செய்தது, அதை மூட நினைத்தது. ஆனால் ரஹ்மானி சாஹிப் அவர்கள் மிகவும் முயற்சி செய்து கடுமையாக போராடி தம்முடைய கொள்கையை நிர்வாகத்திற்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். அதன் விளைவாக அல்லாஹினரால் வெற்றி கிடைத்தது. ஜமாத்துக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லப்பட்டது. ரஹ்மானி சாஹிப் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக சவுத் ஹால் மிஷன் ஹவுஸில் ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகளை நடத்தி வந்தார்கள். மேலும் புதிய சந்ததிகளின் பல மக்களுக்கு இஸ்லாம் அகமதியத்தின் போதனையை தெரியப்படுத்தினார்கள். இவர்கள் 1996 நேஷனல் செக்ரட்டரி வசாயாவாக நியமிக்கப்பட்டார்கள். 2005 நான் வசியத் தொடர்பாக சந்தா கொடுப்பவர்களில் 50% பேர் கண்டிப்பாக மூசிகளாக இருக்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவித்திருந்த போது இவர்கள் மிகவும் கடுமையாக உழைத்து இது சம்பந்தமாக முயற்சி செய்தார்கள். மக்களுக்கு எடுத்துக் கூறியும் வந்தார்கள். வசியத் துறையை கம்ப்யூட்டரில் பதிவு செய்யவும் செய்தார்கள். இவர்கள் அதை நிர்வகித்தார்கள். வசியத் துறையை கம்ப்யூட்டரில் பதிவு செய்ய வைத்தார்கள். இதை அவர்கள் நிர்வகித்தார்கள். மர்ஹூம் தொழுகை, நோன்பு மற்றும் திருக்குரான் திலாவத் ஆகியவற்றை முறையாக கடைபிடித்து வந்தார்கள். மகிழ்ச்சியாக உரையாடக்கூடியவர், மென்மையான இயல்புக்கு சொந்தக்காரர், குறைவாக பேசுபவர், அன்பு நேசத்தோடு பழகக்கூடியவர், ஒரு நல்லியல்புள்ள அனுதாபம் காட்டக்கூடிய கலப்பற்ற மனிதராக இருந்தார்கள். ஹிலாஃபத்துடனான பற்றுறுதியும் அளப்பரிய தொடர்பும் இருந்தது. இவர்களுக்கு
பைத்துல்லாஹுக்கு ஹஜ் செல்வதற்கான நல்வாய்ப்பும் கிடைத்தது. மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார் ஜமீலா ரஹ்மானி மட்டுமின்றி ஒரு மகன் ஹாலித் ரஹ்மானி மற்றும் மகள் ஆயிஷா ஆகியோர் இருக்கிறார்கள். இவர்கள் அல் இஸ்லாம் வெப்சைட்டின் சேர்மனான டாக்டர் நசீம் ரஹமத்துல்லா சாஹிப் அவர்களின் சகோதரியின் கணவரும் ஆவார்கள். இயக்கத்தின் முரப்பி லைக் தாஹிர் சாஹிப் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு மாதமும் ஃபசில் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். மிக பெரும் சந்தா தொகையை செலுத்தி ரசீத் பெற்று செல்வார்கள். அந்த காலத்தில் எனக்கு இவர்களுடன் இவ்வளவு அறிமுகம்தான் இருந்தது. ஆனால் அவர்களின் இயல்பில் இவர்களின் நன்மையின் தாக்கம் இருந்தது. 1990 இங்கு சவுத் ஹாலில் இவர்கள் முரபியாக பணி நியமிக்கப்பட்ட போது இவர்களுடன் விரிவான அறிமுகம் ஏற்பட்டது. அவர்கள் கூறுகிறார்கள், அந்த நாள்களில் சவுத் ஹாலின் ஜமாத் சதராக இருந்தார்கள். மிஷன் ஹவுஸை தமது வீட்டை போன்று கண்காணித்து வந்தார்கள். அதிகமான நேரம் மிஷன் ஹவுஸில் இருப்பார்கள். அதை சுத்தமாக தூய்மையாக வைக்கும் பணியை செய்து வந்தார்கள். இவர்களின் காலத்திலேயே மிஷன் ஹவுஸின் விரிவாக்கமும் செய்யப்பட்டது. மிகவும் பணிவுள்ளவராக இருந்தார்கள். சிறியவர் பெரியவர் ஒவ்வொருவரோடும் அன்போடும் நேசத்தோடும் கண்ணியத்தோடும் பழகி வந்தார்கள். இயக்கத்தின் பணத்தை பாதுகாப்பார்கள். மிகவும் தன்னலமற்ற மனிதராக இருந்தார்கள். இவர்களின் பண்புகளாக கூறப்பட்டுள்ளவற்றை நானும் இவரிடம் கண்டிருக்கின்றேன். மிகவும் தன்னடக்கம் இருந்தது. ஹிலாஃபத்துடனான நன்றியுணர்வின் தொடர்பு மிகவும் உன்னதமாக இருந்தது. அதில் மிகவும் முன்னேறி இருந்தார்கள். இப்படிப்பட்ட மக்கள் குறைவாகவே இருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இவர்களுடன் கருணை நடந்து கொள்வானாக. இவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. இவர்களின் பிள்ளைகளுக்கும் இவர்களின் நன்மைகளை தொடர்வதற்கு மேற்கொள்வதற்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. இரண்டாவது காயிப் ஜனாசா ஆகும். ரஹ்மானி சாஹிப் அவர்களின் ஜனாசாவை வந்துள்ளது. ஜுமாவுக்கு பிறகு தொழ வைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அத்துடன் சில காயிப் ஜனாசாக்களும் உள்ளன. காயிப் ஜனாசாக்களில் முதலாவது ஜனாசா தாஹிர் ஆக் முகமது சாஹிப் அவர்களுடையது. இவர்கள் புர்கினோ ஃபாசோவின் டோரி மண்டலத்தின் மஹதியாபாத்தைச் சேர்ந்தவராவார்கள். இவர்கள் கடந்த நாட்களில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இவர்களுக்கு 44 வயது இருந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். மிஷனரி இன்சார்ஜாக எழுதுகிறார்கள், இவர்களின் தந்தையார் 1999 பையத் செய்வதற்கான நடைபெற பெற்றார்கள். ஆனால் இவர்கள் பையத் செய்திருக்கவில்லை. பிறகு 19 வயதில் இவர்களுக்கு காலில் பிரச்சனை ஏற்பட்டது. சிகிச்சைக்காக வாகாடோகோ சென்றார்கள். தமது நோயில் அதிகமாக இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹ்வே எனக்கு நேர்வழி காட்டுவாயாக. அஹ்மதியத் உண்மையானது என்றால் என்னை அதன் பக்கம் வழிநடத்துவாயாக. மார்க்கம் தொடர்பாக கற்றுக்கொள்வதற்கு இவர்களுக்கு இளமை பருவத்தில் அதிக ஆர்வம் இருந்தது. அல்லாஹ்விடம் துவாவும் கேட்டார்கள். சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த காலத்தில் பல்வேறு கனவுகளின் அடிப்படையில் இவர்களுக்கு திருப்தி ஏற்பட்டுவிட்டது. திரும்பி வந்து பையத் செய்து விட்டார்கள். பிறகு இவர்கள் ஜமாத்தின் தையல் மையத்திலிருந்து தையல் பணியை கற்றுக்கொண்டார்கள். இதையே தம் வாழ்வை கழிப்பதற்கான வழியாகவும் ஆக்கி கொண்டார்கள். இந்த பெருநாளில், நோன்பு பெருநாளில், புர்கினா ஃபாசோவின் ஷஹீதுகளின் குடும்பங்களுக்கு ஆடைகளை தைக்க வேண்டியிருந்தது. எந்த தையல் தொழிலாளியும் வேலை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. அங்கு முரபி ரானா ஃபாரூக் சாஹிப் அவர்கள் இவர்களிடம் கேட்டபோது இவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். கணவன் மனைவி இருவரும் இரவு பகலாக வேலை செய்து 70 பேருக்கான ஆடையை பெருநாளுக்கு முன்பு தைத்து கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். முகமது சாஹிப் அவர்களுக்கு தப்லீக் செய்வதற்கும் அதிக ஆர்வம் இருந்தது. மிகவும் தெளிவாக உரையாடுவார்கள். குறைவாகவே எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள், அல்லது முற்றிலும் எழுத படிக்க தெரியாதவராக இருந்தார்கள். ஆனால் பிரெஞ்சு மொழி மிக நன்றாக பேசி வந்தார்கள். கேன்சரால் இவர்களின் கால் முட்டிக்கு மேலாக வெட்டப்பட்டு விட்டது. சில நாள்களுக்கு முன் திடீரென்று மீண்டும் வலி எடுத்தது. கால் வெட்டப்பட்டிருந்த இடம் காய்ந்து போயிருந்தது. ஆனால் நாட்டின் நிலைமை மோசமாக இருப்பதால் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தன. வாகாடோகோவில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருந்தது. எனவே அங்கேயே உள்ளூர் மருத்துவமனையில் இருந்தார்கள். சில நாள்கள் இருந்தார்கள். பிறகு அங்கேயே இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இவர்கள் அகமதியான காலத்தில் இருந்து இவர்களுக்கு தப்லீக் செய்வதற்கான பெரும் ஆர்வம் இருந்தது. எப்பொழுதும் ஏதாவது வழியை மேற்கொண்டு வருவார்கள். ஸ்மார்ட் போன் வாங்கினார்கள். தம் இமாம் அல்ஹாஜ் இப்ராஹிம் பெதுகா சாஹிப் அவர்களிடம் இதில் தப்லீக் விஷயங்களை பதிவு செய்து மக்களுக்கு தூது செய்தி அனுப்புவார்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு தப்லீக் செய்து வந்தார்கள். அதற்கான செலவையும் தாமே ஏற்று வந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் இவர்களின் 2 மனைவிமார்கள் உள்ளார்கள். மகன்களும் மகள்களும் 5 பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் பொறுமையையும் மன தைரியத்தையும் வழங்குவானாக. இவர்களின் நன்மைகளை தொடர்வதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. மர்ஹூம் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அடுத்து ஹாஜா தாவூத் அஹமத் சாஹிப் அவர்களின் ஜனாசா பற்றிய குறிப்பு வருகிறது. அடுத்து ஹாஜா தாவூத் அஹமத் சாஹிப் அவர்களின் ஜனாசா பற்றிய குறிப்பாகும். இவர்கள் மே 25 அன்று 80 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். இவர்களின் ஒரு மகன் ஹாஜா ஃபஹத் அஹமத் சாஹிப் அவர்கள் கேரி பாஸில் இயக்கத்தின் முரபியாக இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள்,
எங்கள் குடும்பத்தில் அஹமதியத் ஹாஜா அஹமத்தீன் சாஹிப் அவர்களின் மகன் எங்கள் தந்தை வழி பாட்டனாரான ஹாஜா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. பாட்டனார் அவர்கள் அவர்களின் தாய் வழி பாட்டனார் ஹாஜா குலாம் முகமது சாஹிப் அவர்களின் வீட்டில் வளர்ந்தார்கள். அவர்கள் அல்லாஹ் நர்லினால் அகமதியாக இருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், என் தந்தை வழி பாட்டனார் அவர்களின் பராமரிப்பில் 1917 கிட்டத்தட்ட 11 வயதில் ஜமாத்தில் பயன் செய்தார்கள். இவ்வாறு இவர்கள் தம் அனைத்து சகோதர சகோதரிகளில் தாம் மட்டுமே அகமதியாக இருந்தார்கள். கனடாவில் நீண்ட காலம் வரை இவர்களுக்கு ஜமாத் தொண்டு ஆற்றுவதற்கும் நல்வாய்ப்பு கிடைத்தது. முதலில் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் ஜமாத்தில் இவர்களுக்கு நீண்ட காலம் தொண்டாற்ற நல்வாய்ப்பு கிடைத்திருந்தது. 1974 இஸ்லாமாபாதின் மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹ்மதியாவின் காயிதாகவும் ஹசரத் 3வது ஹலிஃபத்துல் மசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பாகிஸ்தான் தேசிய சட்டமன்றத்தில் வருகை தந்திருந்த சமயத்தில் இவர்களுக்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பும் கிடைத்திருந்தது. இது தொடர்பாக இவர்கள் பற்றி ஹசரத் 3வது ஹலிஃபத்துல் மசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தம் மனநிறைவையும் வெளிப்படுத்தினார்கள். இவர்கள் தொழிலடிப்படையில் சிவில் இன்ஜினியராக இருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் அளவற்ற அன்பும் பற்றுறுதியும் கொண்டிருந்தார்கள். ஜமாத் தொண்டுகளை மிகச் சிறந்த முறையில் நிறைவேற்றுவதற்காக எந்நேரமும் முயற்சி செய்து வந்தார்கள். வஃபாத்தின் போது உள்ளூர் தொழுகை மையத்தில் இருந்தார்கள். ஜமாத்தின் செயற்குழு கூட்டத்தில் இருந்தார்கள். வீட்டுக்கு புறப்படுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு நெஞ்சில் சற்று வலியின் அறிகுறிகள் தென்பட்டன. சில நிமிடங்களில் தன் எஜமானிடம் சென்று விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார் மட்டுமின்றி 4 மகன்களும் ஒரு மகளும் இருக்கிறார்கள். நான் கூறியது போன்று ஒரு மகன் வாழ்வை அர்ப்பணித்தவராவார்கள். கேரிபாஸில் முபல்லிகாக உள்ளார்கள். அங்கு மாநாட்டின் பணி மும்முரங்கள் மற்றும் ஜமாத் பணி மும்முரங்கள் காரணமாக கனடாவிற்கு வர முடியவில்லை. தம் தந்தையின் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கும் பொறுமையையும் மனதைரியத்தையும் வழங்குவானாக. மர்ஹூம் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய சையீத் தன்வீர் ஷா சாஹிப் அவர்களுடையது. இவர்களும் கனடாவின் சிஸ்கா டவுனைச் சேர்ந்தவராவார்கள். இவர்கள் கடந்த நாள்களில் பேராகோயாவில் வஃபாத்தாகிவிட்டார்கள். அங்கு இவர்கள் வக்ஃபியார்ஜி செய்வதற்காக சென்றிருந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுக்கும் ஒரே மகன்தான் சையத் ரஸா ஷா சாஹிப் அவர்கள். அவர்கள் இயக்கத்தின் முரபி ஆவார்கள். தன்வீர் ஷா சாஹிப் அவர்களின் தாயார் ஃபரஹ் கானம் சாஹிபா அவர்களின் அவர்கள் பாகிஸ்தானில் இருந்து தம் சகோதரர் ஹாஜி ஜுனூதுல்லாஹ் மற்றும் தம் தாயாருடன் பைய செய்வதற்காக காதியானுக்கு வந்திருந்தார்கள். இவர்களின் மகன் எழுதுகிறார்கள், என் பாட்னார் சையீத் பஷீர் ஷா சாஹிப் அவர்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீல் இஸ்லாம் அவர்களின் சஹாபியான ஹசரத் சையீத் அப்துல் சத்தார் ஷா சாஹிப் அவர்களின் மகள்வழி பேரராவார்கள். இவ்வாறு இவர்களுக்கு ஹசரத் உம்மே தாஹிர் சாஹிபா அவர்களோடும் உறவுமுறை இருந்தது. மர்ஹூம் ஜமாத்தின் மிகவும் நன்றியுணர்வுள்ள உறுப்பினராக இருந்தார்கள். தன்வீர் ஷா சாஹிப் எப்பொழுதும் ஜமாத் தொண்டாற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்து வந்தார்கள். இவர்களின் மகன் எழுதுகிறார்கள், ஜமாத் நிகழ்ச்சிகளில் எங்களை கண்டிப்பாக அழைத்துச் செல்வார்கள். ஒவ்வொரு ஜுமா அன்றும் முறையாக பள்ளிக்கூடத்திலிருந்து விடுப்பு எடுக்க வைத்து ஜுமாவில் அழைத்து சென்று வந்தார்கள். பொருட்தியாகங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்து வந்தார்கள். எப்பொழுதும் சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை அதற்காக எடுத்து வைத்து விடுவார்கள். வீட்டு மக்கள் மற்றும் ஜமாத்தாரிடமும் இவ்வாறு செய்யுமாறு கூறி வந்தார்கள். தப்லீக் செய்வதற்கு அதிக ஆர்வம் இருந்தது. எவ்வாறு நாம் ஜமாத்தில் நல்ல முறையில் தப்லீக் செய்யலாம் என்று பெரும்பாலும் கூறி வந்தார்கள். பேராகோயாவிலும் இவர்கள் முன்னிலையில் 2 பையத்துகள் நடைபெற்றன என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு கூறி வந்தார்கள். இவர்களிடம் அதிகம் சிக்கனத்தன்மையும் இருந்தது. ஒருபோதும் இவர்கள் செல்வத்திற்கு ஆசைப்பட்டதில்லை. அதன் இயக்கமும் இருந்ததில்லை. மாறாக அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கியதிலேயே எப்போதும் நன்றி செலுத்தி வந்தார்கள். அதாவது எந்த தேவையானாலும் அல்லாஹ் பூர்த்தி செய்து விடுவான் என்று அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கையும் தவக்குலும் இருந்தது. எப்பொழுதாவது ஏதாவது கஷ்டம் வந்தால் துவா செய்யுங்கள், அல்லாஹ் சரியாக்கி விடுவான் என்று கூறுவார்கள். அல்லாஹ் சரியாக்கியும் வந்தான். இவர்களின் மகன் கூறுகிறார்கள், முரப்பி என்கிற வகையில் உனது பொறுப்பை புரிந்துகொள், களப்பட்ட முறையில் வேலை செய் என்று எனக்கு மீண்டும் மீண்டும் கூறி வந்தார்கள். இவர்களின் மனைவி கூறுகிறார்கள், நாங்கள் 39 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தோம். நான் இவர்களிடம் எந்த குறையையும் பார்க்கவில்லை. காலத்தின் ஹலீஃபாவோடு மிகவும் அன்பு மற்றும் நன்றியுணர்வின் தொடர்பு இருந்தது. பிள்ளைகளுக்கும் இதற்கு வலியுறுத்தி வந்தார்கள். நேரான பாதையில் தாமும் செல்வார்கள், பிள்ளைகளையும் செலுத்தி வந்தார்கள். மனைவி கூறுகிறார்கள், எங்கள் வாழ்க்கையின் போது ஒருபோதும் யாரை பற்றியும் இவர்கள் தப்பாக கூறியதில்லை. பிறகு மனைவி வீட்டு உறவினர்களையும் கருத்தில் கொண்டு வந்தார்கள். என் தாயாருக்கு எப்பொழுது என் தேவை ஏற்பட்டாலும் என்னை மகிழ்ச்சியோடு அவர்களிடம் அனுப்பி வைத்து விடுவார்கள். பேராகோயாவின் முரபி அப்துல் நூர் பாதன் சாஹிப் கூறுகிறார்கள், இவர்களுக்கு
கனடாவில் பல்வேறு பொறுப்புகளில் தொண்டாற்றுவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்து வந்தது. ஆனால் இவர்களிடம் கர்வம் மற்றும் பெருமிதத்தை வெளிப்படுத்துவதற்கான எந்த அங்கமும் இருக்கவில்லை. இவர்களிடம் ஜமாத் தொண்டுக்கான ஆர்வம் மிகுந்திருந்தது. எங்கு சென்றாலும் எப்பொழுதும் முழுமையான முறையில் ஒரு கடமையாக கருதி மிகவும் அன்போடு பணியை நிறைவேற்றி வந்தார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், பேராகோயா ஜமாத்தின் இளைஞர்கள் மீது இவர்களின் இயல்பின் ஆழமான தாக்கம் இருந்தது. அவர்களுக்கு பொறுமை, பரிவு மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தார்கள். ரஜாயினா ஜமாத்தின் சதர் ஹபீபுர் ரஹ்மான் சாஹிப் கூறுகிறார்கள், ஜமாத்தின் மிகவும் களப்பற்ற தொண்டராக இருந்தார்கள். புன்சிரிப்பு எப்பொழுதும் முகத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. நான் இவர்களை ஒருபோதும் கோபத்தில் கண்டதில்லை. மிகவும் பரிவுள்ளவர், அன்போடு ஊழியர்களிடம் வேலை வாங்கி வந்தார்கள். தொண்டின் காரணமாக ஒருபோதும் இவர்களிடம் களைப்பை கண்டதில்லை. எப்போதும் தம் இறைவனின் திருப்தியை பெற வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களிடம் இருந்தது. ஹிலாஃபத்துடன் அளவற்ற நேசம் இருந்தது. பேராகோயாவில் ஒரு புதிதாக பையத் செய்தவர் இருக்கிறார், இலியாஸ் அல்வீர் சாஹிப். அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு இவர்களை கொஞ்ச காலமாகத்தான் தெரியும். ஆனால் இந்த கொஞ்ச காலத்தில் இவர்கள் இஸ்லாத்தின் வழியில் புதிதாக இருந்த எனக்கும் என் தோழர்களுக்கும் ஒரு மிக பெரும் சொத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். நாங்கள் இவர்களிடமிருந்து பொறுமையை கற்றோம். நாங்கள் எந்நேரமும் உதவியாளர்களாகவும் கருணை காட்டக்கூடியவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆவதை கற்றுக்கொண்டோம். அவர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் யாருக்கும் எதையும் கற்றுக் கொடுப்பதற்கு பேச வேண்டியது அவசியமில்லை. அமல் மூலமாக தொண்டாற்றுங்கள். அதன் மூலமாகவே மக்கள் கற்றும் கொள்கிறார்கள். போதுமான தப்லீகும் நடந்துவிடுகிறது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் மர்ஹூம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களின் பிள்ளைகளுக்கு பொறுமையையும் மனதைரியத்தையும் வழங்குவானாக. இவர்களின் நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. இப்போது ராணா முஹம்மது ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களின் குறிப்பு இருக்கிறது. இவர்கள் இயக்கத்தின் முரபியாக இருந்தார்கள். இவர்களும் கடந்த நாட்களில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இவர்கள் ராணா அத்தாவுல்லா கான் சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். இவர்கள் ஏப்ரல் மாதத்தின் கடைசியில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுடைய குடும்பத்தில் அஹமதியத் இவர்களின் தந்தை வழி பாட்டனார் ராணா இலாஹுத்தீன் சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. அவர்கள் 1931 ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அவர்களின் கையில் பையத் செய்தார்கள். பையத்திற்கு பிறகு இவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது. அந்த எதிர்ப்பின் காரணமாக மக்கள் முர்த்ததாகிவிட்டார்கள். இவர்களின் உறவினர்களான மற்ற மக்கள் இருந்தார்கள், அவர்கள் முர்த்ததாகிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் அஹமதியத்தில் உறுதியாக இருந்தார்கள். மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து வந்தார்கள். ராணா ஜஃபருல்லா சாஹிப் அவர்கள் 1987 ஜாமியா தேர்ச்சி பெற்றார்கள். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 36 ஆண்டுகள் வரை இவர்களுக்கு தொண்டாற்றுவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. இவர்களின் மார்க்க தொண்டின் அதிக நேரம் செயல்களத்தில் பல்வேறு பகுதிகளில் முரபி என்ற வடிவிலேயே கிடைத்தது. சையத் நியமத்துல்லா சாஹிப் ஆப்கானி முபல்லிக் ஆவார்கள். இன்றைய நாட்களில் கானாவில் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து ஹிஜ்ரத் செய்து சென்ற பேஷாவரில் உள்ள அச்சீனி பயானில் இந்த முரபி சாஹிப் இருந்தார்கள். 1999 மற்றும் 2000வது ஆண்டாக இருக்கும். மிகவும் எளிமையான இயல்புடையவர், பணிவு மற்றும் ஏழ்மையான மனிதராக இருந்தார்கள். மிகவும் கடுமையாக உழைக்கக்கூடியவர், அன்பு செலுத்தக்கூடியவர் மற்றும் மன தூய்மை உடையவராகவும் இருந்தார்கள். ஆப்கான் ஜமாத் மீது முரபி சாஹிப் அவர்களின் பேருதவி மிக அதிகமாக இருக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், ஆப்கானிய முரபிகளாகிய எங்கள் மூவரையும் அல்லாஹ் இவர்களின் காரணமாகவே முரபியாக்கிவிட்டான். ஏழைகள் மீது அதிக அனுதாபம் காட்டக்கூடியவராக இருந்தார்கள். யாருக்கும் தெரியாமல் ஏழைகளுக்கு உதவி செய்து வந்தார்கள். இவர்களின் மனைவி கூறுகிறார்கள், மரண செய்தியை கேட்டு எப்படிப்பட்ட பல மக்கள், ஆண்களும் பெண்களும் இரங்கல் தெரிவிப்பதற்காக வீட்டுக்கு வந்திருந்தார்கள் என்றால் அவர்களை எங்களில் யாருக்குமே தெரியாது. அந்த மக்கள் இந்த காரணத்தாலும் கவலையடைந்திருந்தார்கள். அதாவது முரபி சாஹிப் அவர்கள் எங்களுக்கு செலவை நிர்ணயித்திருந்தார்கள். தம் உறவினர்கள் மற்றும் வசதி படைத்த மக்களிடமிருந்து வாங்கி இவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்து வந்தார்கள். இவர்களின் வஃபாத்திற்கு பிறகு எங்கள் நிலை என்ன ஆகும் என்று கவலைப்பட்டார்கள். இவர்களின் மருமகன் இயக்கத்தின் முரபி ஆவார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் ராணா முஹம்மது ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களை போன்ற தன்னலமற்ற மக்களை மிக குறைவாகவே பார்த்திருக்கிறேன். அவர்கள் கூறுகிறார்கள், நான் எந்த விதமான தான் என்ற குணத்தை மற்றும் அகந்தையை அவர்களிடம் கண்டதில்லை. மன்னிப்பதில் முந்திக் கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள். மற்றவர் தவறு செய்திருந்தாலும் கூட மன்னிப்பு கேட்பதில் முந்திக் கொள்வார்கள். மிகவும் அன்பு செலுத்தக்கூடியவராகவும்
எந்நேரமும் பிறருக்கு உதவக்கூடியவராகவும் இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் தாயார் மற்றும் துணைவியார் மட்டுமின்றி 3 மகள்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் மர்ஹூம் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக, பாவ மன்னிப்பு வழங்கி கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களின் சந்ததிகளுக்கும் இவர்கள் செய்த நன்மைகளை தொடர நல்வாய்ப்பு வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.